இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எம்எஸ் வேர்டில் வந்து அண்டர்லைனை நம்ம பயன்படுத்த ஷார்ட்கட் மூலமாக எவ்வளோ குயிக்காக நம்ம பயன்படுத்த முடியும், அதுக்குண்டான ஷார்ட்கட்லாம் என்னென்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பேராகிராஃபை உண்டாக்கிறோன்னா உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரேண்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி ஒரு என்டர் பண்ணிங்க, ஒரு பேராகிராஃப் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃபை நம்ம செலெக்ஷன் பண்ணணும். ஒரு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அந்த வேர்டு மட்டும் செலக்ட் ஆகும். ஃபுல் சென்டென்ஸுமே உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகுனுச்சுன்னா உங்களோட மவுஸில் இருந்து 3 தடவை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 தடவை பாருங்கள். திரும்ப நாங்கிறேன் 1 2 3. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு குயிக்காக நீங்கள் ஒரு பேராகிராஃபை நீங்கள் செலெக்ஷன் பண்ண முடியும். உங்கள் மவுஸில் இருந்து 3 தடவை பண்ணினா செலக்ட் ஆயிரும். செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இங்கே போய் இந்த பாருங்கள், இந்த இடத்துல போய் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் ஈஸியாக இங்கேயே நீங்கள் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து உங்களோட கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா Ctrl+U ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சிங்கிள் லைன், Ctrl+U பாருங்கள் சிங்கிள் லைன் வந்துச்சு. அதே இது பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+D ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது டபுள் லைனாக வரும். Ctrl+Shift+D டபுள் மாறிச்சுங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா Ctrl+Shift+W வாங்கினா அப்படியே வேர்ட் டு வேர்டாக அது லைனாக மாறும். Ctrl+Shift+W பாருங்கள், வேர்ட் டு வேர்டாக அந்த லைன்ஸ் வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரியே உங்கள் கீபோர்டு மூலமாகவே ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் குயிக்காக நீங்கள் லைன்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கிறீங்களா, இங்கே நமக்கு இந்த பேராகிராஃப் இடையில நமக்கு லைன் தேவைப்படுது. அப்போ லைன் தேவைப்படுதுன்னா அதுவும் நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஈஸியாக பண்ணலாம். உங்களோட கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டேஷ் பட்டன் இருக்கிறவங்க அதை வந்து 3 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 1 2 3 என்டர் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் ஒரு சிங்கிள் லைன் வந்துச்சு. ஜஸ்ட்டு 1 2 3 போட்டு என்டர். உங்களுக்கு டபுள் லைன் வேணும், உங்களுக்கு அதே சிங்கிள் லைனுக்கு பதிலாக டபுள் லைன் வேணும்னுச்சுன்னா ஈக்குவல் டு பாருங்க கீபோர்ட்லேருந்து அதை 3 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க பாருங்க, இப்போ டபுள் லைன் வருது பாருங்க. இந்த மாதிரியே உங்களோட கீபோர்ட்லேருந்தே நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களோட லைன்ஸுகளை நீங்கள் உருவாக்கிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்கு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் 3 தடவை. ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஹேஷ்டேக்கு 3 தடவை என்டர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டார் பட்டன் இருக்கு பாருங்க, அதையும் கூட நீங்கள் 3 தடவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஷிஃப்ட் அமைக்கிட்டு ஸ்டார் பட்டன்னு 3 தடவை என்டர். ஸோ இவ்வளோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி எளிதாக நீங்கள் உங்களோட லைன்ஸுகளை நீங்கள் அழகாக நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரியே லைன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஒரு டேபிள்ஸ் கூட வந்து உங்கள் கீபோர்டு மூலமாக எளிதான முறையில் கொண்டாட முடியும். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இதுலேருந்து ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் கீபோர்ட்லேருந்து டேப் பட்டன் இருக்குவாங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப ஒரு ப்ளஸ்ஸு ஒரு டேப்பு, உங்களுக்கு எத்தனை அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து டேபிள்ஸ் வேணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு எனக்கு 4 காலத்தில் வேணும்னா திரும்பவும் ப்ளஸ் அமைக்கிட்டு டேப்பு ப்ளஸ்ஸு. இப்போ என்டர் கொடுத்தேன்னா பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரியா ஏதாச்சும் இதை நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியா நீங்கள் டேபிள்ஸும் இது மூலமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.